காலையில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நான் அதற்கு முன்பு ஒரு வசனத்தை மட்டும் மேற்கோள் காட்டி 1 பேதுரு 1 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையையும் கொடுக்க காரணம் என்ன? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படிக்கு. கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன செய்தாராம்? எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியான ஒரு பெரிய மகிமை அவருக்கு கிடைத்தது. அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் மனுஷர் மேல் அல்ல, கர்த்தர் மேல் எப்போதும் காணப்பட கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. என்றால் அவருடைய வல்லமை மாறாதது. அவர்தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தவர்? எழுப்பினவர். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இந்த காலையிலே நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்த அந்த வசனத்தை சற்று மீண்டுமாய் ஒரு சில காரியங்களை சிந்திக்க கர்த்தர் நமக்கு தயை பாராட்டுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 51 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். தலைகளை தாழ்த்துவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசுவோம்ப்பா. இந்த வார்த்தை உம்முடையது, நான் உம்முடையவன். கேட்கிற யாவரும் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். நீர் எங்களோடு இந்த காலை வேளையில் என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ அவைகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இடைபடுவீராக. அடியனை மறைத்து கொள்ளும், உம்மை மாத்திரம் உயர்த்த அடியனுக்கு கிருபை தாரும். வலைதளத்திலேயும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இதற்கு பின்னும் பார்க்கிற யாரானாலும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நமக்கு இந்த சரித்திரம் கடந்த வாரத்திலேயே நாம் கேட்டு விட்டோம். ஆனால் தலைப்பு வசனமாக இருந்தபடினால இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அதில் யோசேப்பு சொன்னதான ஒரு வார்த்தை, தேவன் என் வருத்தம் யாவற்றையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என்ன செய்தாராம்? மறக்கும்படிக்கு தேவன் செய்தார் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் அல்லாதபடிக்கு நம்முடைய வருத்தத்தை மாற்ற வேற ஒருவராலும் கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே யோபின் புஸ்தகம் 5 6-7 வசனங்களிலே பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷருக்கும் என்ன உண்டு? ஏதோ ஒரு காரியத்தில் வருத்தத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். யோசேப்பை போல அவனுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தில் பலவிதமான வருத்தத்தை அவன் அனுபவிக்கிறவனாய் காணப்பட்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறான். நீங்க 14 முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன்
குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் காணப்படுகிறார். யார்? ஸ்திரீயினிடத்தில் இந்த உலகத்தில் பிறந்த யாரும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார்கள். இங்கே சொல்கிறார், வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் காணப்படுகிறார். ஏதோ ஒரு வகையில வருத்தமும் சஞ்சலமும் அவனை துரைத்து கொண்டே வருகிறத நாம் பார்க்கலாம். ஆனால் ஒன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் நம்முடைய வருத்தத்தை மாற்ற முடியும். சங்கீதம் 66:11 வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் என்ன செய்தோம்? கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை என்ன செய்தீர்? ஏற்றினீர். எங்கள் தலையின் மேல் மனுஷர் என்ன செய்தீர்? ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் என்ன செய்தோம்? கடந்து வந்தோம். அருமையான பக்தன் மோசே சொல்லும் போது இவ்விதமாய் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். 90ஆம் சங்கீதம் வாசிப்போமா? 90ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. வாசிப்போமா? 15வது வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஏன் எங்களை துன்பத்தின் வழியாய் நடத்தினீர்? ஏன் எங்களை வருத்தத்தின் வழியாய் நடத்தினீர்? கேள்வி கேட்க நமக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரியத்திற்காய் கர்த்தர் அந்த வழியிலே நம்மை நடத்துகிறார் என்பது மட்டும் நமக்கு தெரியும். நான் கடந்த வாரத்திலேயே உங்களோடு சொன்னேன் என்று நினைக்கிறேன். ஒரு புருஷனை என்ன செய்தாராம்? அவர்களுக்கு முன்னாக அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவருடைய காரியம் என்ன? அங்க வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அதனுடைய தன்மையை நாம் பார்க்க முடியும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கவும், உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காக்கும்படிக்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார்? பார்த்தீங்களா? அங்கே சங்கீதம் 105:17 சொல்லுகிறார், ஒரு புருஷனை உங்களுக்கு முன்னே கர்த்தர் என்ன செய்தாரா? அவருடைய நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. ஏன் கர்த்தர் யோசேப்பை இந்த விதமாய் நடத்தினார் என்று யாரும் புரியவில்லை. ஆனால் ஒரு நாளிலே யோசேப்பு சொல்லுகிறார், பூமியிலே உங்கள் வம்சம் என்ன செய்யாமல் இருக்கவும், ஒழியாமல் காணப்படவும், உங்களுடைய குடும்பம் அழிந்து போகாமல் இருக்கும்படியாக நீங்கள் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார்? இங்கே என்னை அனுப்பினார். அருமையானே, பவுலடியார் சொல்லும் போது ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று பார்த்தீர்களா? எதுவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தீமைக்காய் அனுப்புகிறவர் அல்லையா? இந்த காலையிலே ஒன்று அறிந்து கொள்வோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை அனுமதிக்கிறவர் அல்ல. அங்க வசனத்தில் வாசித்தோம் 66ஆம் சங்கீதத்தில், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கடைசியா எங்களை கொண்டு வந்து விட்ட இடம் எங்கே? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறேன்? விட்டி. கர்த்தர் அப்படித்தான் நமக்கு செய்கிறவர். சில டெஸ்ட் வழியாய் நம்மை நடத்தி, சோதனையின் வழியாய் நடத்தி, நம்மை முடிவிலே
நாம் மகிழ்ச்சி அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு செய்கிறவர். இந்த காலையிலே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, வருத்தம் வருகிற காரியத்தில் கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்று சொல்லி உங்களோடு சில காரியத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47, 48 வசனம். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையில இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல என்ன செய்தார்? காணப்பட்டார். இங்கே அவர்கள் வருத்தப்படுவது எதினாலே? தண்டு வலிக்கிறதில் வருத்தம் வந்தது. அப்படி என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? தண்டு வலிக்கிறதிலே வருத்தம் எதினாலே வந்தது? எதிர்காற்று வீசினபடியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். அருமையானே, 2-3 இடங்களிலே கிறிஸ்து படவிலே கடந்து போன சம்பவங்களில் எல்லாம் இவைகள் சம்பவித்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், எதிர்காற்று அந்த படவுக்கு நேராய் மோதி அடித்தது. அந்த படவிலே இயேசு இல்லை. அவரோ மலையின் மேல் ஏறி போய் முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்களை பார்த்து அவர் சொன்னதான வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. 45ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு போகும்படி தமக்கு முன்னே போகும்படி அவர்களை என்ன செய்தாராம்? துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு நீங்கள் போங்கள். அருமையானே, கர்த்தர் சொன்னால் பிரதிகூலம் வந்தாலும் அவரை நாம் விசுவாசிப்போமானால் நாம் அக்கறைக்கு பத்திரமாய் போய் சேர முடியும். ஏன் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இராமற் போனாலும் அவருடைய வார்த்தை நம்மோடு கூட கிரியை செய்ய போதுமானது. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நாம் விசுவாசிப்போமானால் அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய ஜீவிதத்தில் பிரயாணத்தில் என்ன செய்யும்? வெளிப்படுகிறதாய் காணப்படும். நன்றாய் எதிர்காற்று வீசுகிறது. அவர்கள் முன்னேறி கடந்து போக முடியவில்லை. இயேசுவோ மலையிலே ஜெபித்து கொண்டிருந்த போது அங்க வசனம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே அவர் கடலின் மேல் என்ன செய்தாராம்? நடந்து வந்தார். ஏன்? எதிர்காற்றின் நிமித்தம் அவள் தண்டு வலிக்கிறதில் என்ன செய்தார்கள்? வருத்தம் காணப்பட்டது. முன்னேற முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் உலகமாகிய கடலிலே பிரயாணம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாமும் முன்னேற முடியாதபடிக்கு பல தடைகள் நமக்கு விரோதமாய் பிரதிகூல காற்றுகள் வீசுகிறது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஜான் ஏறினால் முளம் என்ன செய்யுமா? சறுக்குமா. அதை போலத்தான் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே முன்னே போகும்படிக்கு, முன்னேறி செல்லும்படிக்கு பிரயாசப்படுகிறார்கள். அது உலக பிரகாரமான ஜீவிதத்தில் ஆனாலும், ஒருவேளை தொழில் காரியமானாலும், வேலை வாய்ப்புகளில் காணாலும், அல்லது வேறு எந்த காரியத்தில் ஆனாலும் சரி, ஜான் ஏறினால் முளம் சறுக்கிறது போல முன்னேற முடியாதபடிக்கு பிரதிகூலமான காற்று நமக்கு விரோதமாய் மோதி அடித்தாலும், விசுவாசியே நீ பயப்பட வேண்டாம். உனக்கு உதவி செய்ய ஒருவர் ஓடோடி வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் அப்படியே இருந்துவிட்டு அவர்கள் போய் சேரட்டும் என்று இருப்பவர் அல்ல. அவர் ஓடி வருகிற கர்த்தர். வசனத்தில் பாருங்கள், வேறே படகுகள் இல்லை, ஆனால் இயேசு கடலின் மேல் என்ன செய்தாராம்? நடந்து வந்தார்.
இரவின் 4ஆம் ஜாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் ஜாமம் என்று சொல்வது இரவு 3 மணிக்கு. அருமையானே, இரவின் 3 மணிக்கு அவர் கடலின் மேல் நடந்து வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்களாம்? ஆவேசம் என்று பயந்து நடுங்கருளாய் காணப்பட்டார். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் இருந்த படவிலே ஏறினார். என்னாயிற்று? காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார். கால் தான் வைத்தார். எதிலே? படவிலே. இப்பொழுது என்ன ஆயிற்று? காற்று அமர்ந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது 53வது வசனத்தில் அவர்கள் கடலை கடந்து என்ன செய்தார்களாம்? 53 கெனசரேத் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நான் இந்த காலை வேளையிலே ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். தேவன் கரை சேர்க்கிற கர்த்தர். சங்கீதம் 107ஆம் சங்கீதத்துக்கு வருவோமா? கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறத சற்று சிரத்தையோடு கவனியுங்கள். வாசிப்போம். 28வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. இருங்கம்மா, இருங்க 25லிருந்தே வாசிங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து என்ன செய்கிறவர்? சேர்க்கிறவர். ஆண்டவர் பாதி வழியிலே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு கொண்டு வந்து அவர்களை பத்திரமாய் என்ன செய்கிறவர்? சேர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே வசனத்தில் வாசித்தோம், எதிர்காற்று வீசிற்று என்று சொல்லி. வேதாகமத்தில் பலவிதமான காற்றுக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, காற்று வடக்கே இருந்து தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி முதலிருந்து வாசிங்க. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கே என்ன செய்யும்? திரும்பவும் வரும். பாருங்க, காற்று எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கேதான் என்ன செய்கிறது? மறுபடியும் அது சுற்றி சுற்றி வருகிறதாய் காணப்படுகிறது. 2 விதமான காற்று உண்டு. ஒன்று தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு காற்று, மற்றொன்று பிசாசினால் அனுப்பப்படுகிற காற்று. அருமையானே, தேவனால் அனுப்பப்படுகிற காற்று எதுவானாலும் அதற்கு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று முதலாவது நன்றாய் நாம் அறிய வேண்டும். தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, யோபுக்கு விரோதமாய் பிசாசு ஒரு காற்றை எழும்ப பண்ணினார். 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிப்போம். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரி வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அந்த பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் பாருங்கள், யோபுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஒரு காற்று. ஒவ்வொரு விதமாய் பிசாசு அவனுடைய ஜீவத்திற்கு ஆஸ்தியையும் சம்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும்
அழிக்கும்படியாய் கிரியை செய்கிறவனாய் காணப்பட்டார். இங்கே எதிர்காற்று, இங்கே வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு சுழல் காற்று என்ன செய்தது? வனாந்திரத்தின் வழியாய் வந்த பெரிய காற்றில் அவர்கள் இருந்த வீட்டின் மேல் மோதி அந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். யோசித்து பாருங்க, எல்லா பிள்ளைகளும் மரித்து போனால் யோபுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆனால் யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவன் புரிந்து வைத்திருந்தான், இந்த காற்று நமக்கு விரோதமாய் பிரதிகூலமாய் எழும்புகிற இந்த காற்று தேவனால் அனுப்பப்படுகிற காற்று அல்ல, இது பிசாசினால் என்ன செய்யப்படுகிற காற்று? அனுப்பப்படுகிற காற்று. பிசாசு அனுப்புகிற காற்றின் மூலமாய் வருகிற காரியம் என்னவென்றால் அழிவு. நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் என்ன செய்யான்? வரான். ஆனால் அப்படி நம்மேல், பரிசுத்தவான்கள் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் கை வைக்க வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய உத்தரவு இல்லாதபடிக்கு அவன் எதையும் சாதித்து விட முடியாது. தேவனிடத்தில் உத்தரவு கேட்கிறான். யோபு விருதாவாகவா உம்மை என்ன செய்கிறான்? சேவிக்கிறான், பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீரே என்று சொல்லி கர்த்தர் அனுமதித்தபடியினால் தான் அவனுடைய ஜீவத்தில் பலவிதமான போராட்டங்கள் வளர்ந்தது. ஆனால் யோபு உறுதியாய் நிற்கிறவனாய் காணப்பட்டார். அவன் சொன்னான், என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றோம். நான் அவரை என்ன செய்வேன்? காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை என்ன செய்யும்? காணும். பாருங்க, என்னுடைய கண் அவரை பார்க்கும். எப்பொழுதும் இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை நான் பார்ப்பேன். எவ்வளவு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டு இருக்க வேண்டும். அவன் எதற்கும் அஞ்சவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அருமையானே, நம்முடைய மீட்பரும் உயிரோடு இருக்கிறவர். நம்மை மீட்டு கொண்டாரே, பாவத்திலிருந்தோம், சாபத்தில் இருந்தோம், இந்த உலகத்தின் பொல்லாங்குகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டவர். இனி சரீர மீட்பை தருவதற்கு அவர் ஆயத்தமாய் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறவராயிருக்கிறார். அதுவரைக்கும் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருப்போமானால் ஒரு நாள் நாம் தோற்று போக மாட்டோம். அவர் நம்மை எப்பொழுதும் என்ன செய்ய பண்ணுகிறவர்? வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆயிற்று. 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது அங்க வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்க வசனத்தில் சொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்குள். சில நேரம் மட்டும் அப்படியா இருக்கு, எப்போதும் சில இடங்களில் மாத்திரம், சில காரியத்தில் மாத்திரம் அப்படியா? எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் என்ன செய்ய பண்ணுகிறவர்? வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒரு காலம் தோற்று போவதில்லை. என்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர், வெற்றி சிறந்தவர், சிலுவையின் மேல் ஆணியடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. உனக்கு விரோதமாய் பிரதிகூலமான காற்றுகள் எழும்பினாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னுடைய ஜீவிதத்தை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர்,
உடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். வேத வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவரை நோக்கி அவன் கூப்பிடுகையில். இந்த வசனம் எனக்கு எப்போதும் பிடித்தமான மிகவும் பரிச்சயமான ஒரு வசனமாய் காணப்படும். ஏன்னு சொன்னால் அங்க வசனம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை முதலாவது அவர் என்ன செய்யவில்லையாம், அற்பமா எண்ணவே இல்லை. அது எப்படிப்பட்ட உபத்திரவம் என்று அவருக்கு தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவர். அவர் இந்த உபத்திரவத்தின் வழியாய்த்தான் என்ன செய்தார், வந்திருக்கிறார். ஐயா ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். சும்மா தெரிந்து கொள்ளையா, நீ உபத்திரவப்படும் போது, நீ பாடுபடும் போது, சஞ்சலப்படும் போதுதான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த உபத்திரவத்தை அவர் என்ன செய்யல, அற்பமாய் அவர் எண்ணவே இல்லை. இரண்டாவது, உன்னை அவர் என்ன செய்யவில்லை, அருவருக்கவில்லை. அங்க வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை அருவருக்காதபடிக்கு. சில பேர் உபத்திரவப்படும் போது, வியாதி படுக்கையில் காணப்படும் போது மூஞ்சியை சுளிக்கிற சுளிய பார்க்கணுமே, ஏதோ குரங்கு இஞ்சிய தின்ன மாதிரி முகம் சுழிச்சுட்டு போற சுளிப்பு. அருமையானே, மனுஷன் இன்றைக்கு உபத்திரவப்படுவதை பார்த்து அற்பமா நினைக்கிறார். இவனுக்கு வேணும், இவன் இதற்கு உரியவன், இதற்கு தகுதி உள்ளவன், எதற்கு உபத்திரவப்படுவதற்கு, வந்து இன்னும் வரணும் அப்படின்னு தான். இது மனுஷிக இயல்பு. ஆனால் கர்த்தரோ உன்னுடைய உபத்திரவத்தில் உன்னை என்ன செய்யாதவர், அருவருக்காத கர்த்தர். மூன்றாவது காரியம், அற்பமா என்ன செய்யல, ஒருவரையும் எண்ணலையா. உபத்திரவப்பட்ட ஒருவரையும் அவர் அற்பமா எண்ணாமலும் அவன் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவன் என்ன செய்தாராம், கேட்டருளினார். உடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னாரே. உபத்திரவத்தின் வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது மெய்யாகவே அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவர். இவர்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் கண்டு அவர்களை அருவருக்கவில்லை, அற்பமா எண்ணவில்லை. தம்முடைய முகத்தையும் அவனுக்கு என்ன செய்யல, மறைக்கவே இல்லையா. தம்முடைய முகத்தை அவர் மறைக்காமல் இருந்து கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்தாரே. இன்றைக்கும் செவி சாய்க்கிற கர்த்தர் உண்டு. அவர் நம்மை மறக்கல. அவர் ஓடி வந்தார், படவிலே ஏறினார், காற்று என்ன செய்தது, அமர்ந்தது. அவர்களை கரையிலே கொண்டு போய் சேர்க்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று என்னென்ன செய்யும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட நான் ஞாபகமூட்டும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்ப என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு மோசே என்னோட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், என்னோட கூட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம். 11ஆம் அதிகாரம் 31வது வசனமா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அருமையானே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வருகிறார்கள். இறைச்சியை கேட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார் மோசே இடத்துல, நான் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன். மோசே சொல்லுகிறார், 6 லட்சம் புருஷர் இருக்கிறாங்க ஐயா, பிள்ளைகள் வேறே, மனைவிமார் வேறே, இத்தனை பேருக்கும் எப்படி
ஆகாரம் கொடுப்பீர் என்று சொல்லி அவன் கேட்கிறான். வசனத்தை வாசி, 21வது வசனம். அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் 6,00,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ பார்ப்பாய். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இவனோ எண்ணிக்கையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. 6,00,000 புருஷர் ஆடு மாடுகளை அடித்தாலும் அது அவர்களுக்கு போதுமா? எப்படியா நீர் கொடுப்பீர்? ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், என் கை என்ன எப்படிப்பட்டதா இருக்கிறதோ, குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? பார்க்க போகிறாய். 59ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யல? மந்தமாகலையா? நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய கை எப்படிப்பட்டது அல்ல? குறுகின கை அல்ல. கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, செயல்படக்கூடாதபடிக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யப்பட்டதல்ல? குறுகினது அல்ல. அருமையானே, கர்த்தர் மரியாளிடத்தில் சொல்லும் போது விதமாய் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? காண்பாய். அருமையானே, கர்த்தர் செய்த அற்புதத்தை நமக்கு தெரியும். மரித்து நாறி கிடந்த லாசரு உயிரோடு கூட என்ன செய்தான்? வெளியே கடந்து வந்தான். இந்த காலையில் உங்களோடு நான் சொல்லட்டும், கர்த்தருடைய கை குறுகினது அல்லையா? நான் ஒருவேளை நினைக்கலாம், ஒரு பெரிய தேவை இருக்கிறதே, கர்த்தர் செய்வாரா? இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறதே, இதை கர்த்தர் மாற்றுவாரா? நான் எத்தனை உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறேன், இதற்கு ஒரு மாற்றம் வருமா என்றெல்லாம் யோசிக்கலாம். பிள்ளைகளை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து, அவருடைய படிப்பை குறித்து, அவருடைய திருமண காரியங்களை குறித்து, ஒருவேளை பிரசவத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் இந்த காலை வேளையில கவலைப்பட்டவர்களா இந்த அறைக்குள்ளே இருப்பீர்களானால், ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய கை குறுகினது அல்ல, அது செயல்படும் கரமாய் காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாராம்? எகிப்திலே இருந்து புறப்பட செய்த கர்த்தர். அருமையானே, அந்த கரத்தின் வல்லமை என்ன செய்கிறது? இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காற்றை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன செய்ததாம்? புறப்பட்டு வந்தது. வந்து என்ன செய்ததாம்? பாளையத்தின் சுற்றிலும், இந்த பக்கத்திலே ஒரு நாள் பிரயாண தூரமும், அந்த பக்கத்திலே ஒரு நாள் பிரயாண தூரமும், 2 முழ உயரத்திற்கு என்னத்தை கொண்டு வந்தது? காடைகளை கொண்டு வந்து டன் டன்னா இறக்கி இருக்கியா? யோசித்து பாருங்க. ஒரு நாள் பிரயாணம் என்று சொல்வது ஏறக்குறைய 18 மைல் தூரம். 18 மைல் தூரம் கண்ணு கெட்டுற வரைக்கும் எதுவாக இருந்தது? காடை. சும்மா கொஞ்சம் அல்ல, மண்ணாவது தரையிலே பொழிந்திருந்தது. ஆனா இது உயரமா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு, அட்டி போட்ட மாதிரி இருக்கு. யோசித்து பாருங்க, 18 மைல் தூரத்துக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ எத்தனை முழ உயரம்? 2 முழ உயரம். தேவனுடைய கை குறுகிற்றோ?
இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இதை செய்வாரா? கர்த்தர் செய்ய வல்லவர். கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைந்திருந்தோமே, கர்த்தர் யாரையாகிலும் பட்டினியினால் வருந்த விட்டாரா? ஒருவரையும் கர்த்தர் பட்டினியினால் வருந்த விடவில்லையே. வேலைக்கு போய் சம்பாதித்த நாட்களை பார்க்கிலும் கொரோனா நாட்களில் கர்த்தர் சுபிட்சமாய் நம்மை வைத்திருந்தாரே. அவர் எவ்வளவு நல்லவர். இந்த காலை வேளையில் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் செய்த உபகாரங்கள், தேவைகளை சந்திக்க கர்த்தராலே மாத்திரமே என்ன செய்யும் ஆகும். அவரல்லாதபடிக்கு வேறு ஒருவரும் நம்முடைய தேவைகளை சந்திக்க இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்லாய் ஸ்தோத்திரிப்போம். என் தேவை இது என்று சொல்லி அந்த தேவைக்காக மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் தேவைகளை என்ன செய்ய வல்லவர்? சந்திக்க வல்லவராய் காணப்படுகிறார். நான் முதலாவது சொல்கிற காரியம், கர்த்தரிடத்திலிருந்து வந்த காற்று இஸ்ரவேல் ஜனத்தார் அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுத்தது. அது என்ன, எப்படிப்பட்ட ஆகாரம்? தாங்கள் விரும்பின ஆகாரம். அதில் வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் இச்சைக்கேற்ற ஆகாரம். அவர்கள் இறைச்சிக்காக இச்சித்தார்கள், இச்சித்ததை அவர்களுக்கு என்ன செய்தார்? நீங்களும் எதை இச்சிக்கிறீங்களோ அதை கர்த்தர் கொடுக்க, வேற காரியத்தை அல்ல, உங்களுடைய மாம்ச பிரகாரமான காரியத்திற்கு நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வந்து கொடுக்கப்படும் அல்ல, வசனம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுக்க வல்லவர். இந்த வசனம் எடுத்துட்டீங்களா? 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறேன். இல்லையா? 24 வாசிங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த அறை வீட்டுக்குள்ள எத்தனை நீதிமான்கள் இருக்கீங்க? என்ன இது, நீதிமானுடைய சத்தம் இப்படிதானா இருக்கும்? நீதிமானுடைய கூடாரத்திலே 118ஆம் சங்கீதத்தை அதை எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தை 118ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தை எடுத்து வசனத்தை சொல்லிருங்க. 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ரட்சிப்பின் சொல்லுங்க, என்ன சத்தம்? ரட்சிப்பின். நீங்க போடுற சத்தம் பார்த்தா 4 நாளா பட்டினியா இருந்து இந்த அல்லேலூயா யாருக்கு தேவை? சந்தோஷமாய் நன்றாய் முழங்கி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானே, ஒரு நல்ல விசுவாசி ஒருத்தர் ஒரு சபைக்கு போனார். அந்த சபையில் அல்லேலூயாவும் சொல்ல மாட்டாங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, பாட்டு மட்டும் பாடுவாங்க, எழுந்திருப்போம் உட்காருவோம் இதெல்லாம் செய்வாங்க. இவர் போனார், வழி இல்லாமல் ஒரு ஊருக்கு போனது. என்ன போனது, ஆலயம் தெரியல, இந்த ஆலயத்துக்குள்ளே பூந்தார், உட்கார்ந்தார். அந்த போதகருக்கு இவரை தெரியும், ஏற்கனவே கூப்பிட்டு சொல்லிட்டார், ஐயா நீங்கள் அல்லேலூயாங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்படி போடாமல் ஆராதனையில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு கருப்பு கம்பளி கொடுப்பேன்னார். சரியா? அந்த போதகர் நன்றாய் பேசி கொண்டிருந்தார். கர்த்தர் வனாந்திரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர்னார். இந்த ஐயா உடனே என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு கருப்பு கம்பளி கிடைச்சாலும் கிடைக்காட்டியோ அல்லேலூயானார். என்னடா இவர் இப்படி அல்லேலூயா சொல்றாரேன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். அப்புறம் தான் சொன்னார், ஐயர்வாள் இப்படி சொன்னார், நான்
என்னால் அடக்கி வைக்க முடியல. இல்லை, பெந்தகோஸ்து சபையில எல்லாம் உற்சாகமாக பேசும்போது தான் அல்லேலியா வரும். இங்கே அவர் என்ன சொல்லிட்டார்? 5:2 கர்த்தர் அற்புதம் செஞ்சார் இல்லையா, அதுவே பெரிய காரியம். சத்தம் போட்டு தான் பிரசங்கம் பண்ணல, லேசா பேசினாலும் அமைதியாய் பேசினாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிரியை செய்ய வல்லவர். அதுக்காகத்தான் அல்லேலியா போட்டேனார். நம்மளும் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இது மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற ஒரு பெரிய மகிமையாய் காணப்படுகிறது. அருமையானே, கர்த்தரிடத்திலிருந்து வந்த காற்று இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்குமானால் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். 2வது காரியம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கரத்தை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இங்க வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு, முதல்ல சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். அடுத்தது வசனத்தில் வாசிக்கிறோம், அதை வறண்டு போக பண்ணினார். 3வது ஜலம் பிளந்து என்ன செய்தது? பிரிந்து போயிற்று. 4வது காரியம், அங்க வெட்டாந்தரை உண்டாயிற்று. 5வது காரியம் வசனம் சொல்கிறது, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதில் அவர்களுக்கு எப்படி இருந்ததா? ஜலம் மதில போல காணப்பட்டது, பாதுகாப்பாய். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! கர்த்தருடைய காற்று இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். வழி இல்லாத இடத்துல, அடைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் ஒரு புதிய வழியை திறக்க வல்லவராய் காணப்படுகிறார். அது அவராலே மாத்திரம்தான் ஆகும், வேற யாராலும் வழி உண்டாக்க முடியாது. அவர் அவாந்தர வெளியிலே வழிகளை என்ன செய்கிறவர்? உண்டாக்குறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானே, எந்த இடத்துல வழி இல்லை என்று சொல்லி நீங்கள் திகைத்து நிற்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு வழியை என்ன செய்கிறவர்? ஏற்படுத்துகிற கர்த்தர். பார்வோன் ஒரு வார்த்தை சொன்னான். அது என்ன வார்த்தை தெரியுமா? வசனத்தை நான் வாசிப்போமா? வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர்கள் வனாந்திரத்தில் திகைத்து என்ன செய்கிறார்களாம்? திரிகிறார்கள் என்று சொன்னார். வனாந்திரம் அவர்களை என்ன செய்தது? அடைத்து போட்டது என்று என்ன செய்வானா? அந்த வசனத்தை சொல்லிருங்கம்மா. 14:3 வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை என்ன செய்தது? இனி முன்னேறி போக முடியாது. இது அதோடு கூட க்ளோஸ். அங்க என்ன? அந்த சிவந்த சமுத்திரத்திலேயே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டியதுதான். அவன் நினைச்சான், ஆனா கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லுகிறேன், புது வழி உங்களுக்கா என்ன செய்யப்படும்? இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அடைக்கப்பட்ட சகல வாசலும் திறக்க அவராலே முடியும். வசனத்தில் சொல்லுகிறாரே, 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமே. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாவின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு என்ன செய்கிறதாவது
சொல்லுகிறதாவது, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு என்ன செய்கிறதாவது, சொல்லுகிறதாவது. அந்த வசனத்தை நன்றாய் கவனிங்கள். 2வது வசனத்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அடுத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையோ ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களையோ நான் உனக்கு என்ன செய்யவேன், கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் எனக்காய் ஒரு புதிய வழியை திறக்க போகிறவர். உங்களுடைய ஜாப்ல ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பா. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். அவர் எல்லாம் செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த காலைவெளியில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எலியாவும் எலிசாவும் அவர்கள் யோர்தான் மட்டும் போன போது யோர்தான் ஜலப்பிரவாகம் ஓடுகிறது. எலியா தன் சால்வை எடுத்துக்கொண்டு முறுக்கி அடித்த போது வழி உண்டாயிற்று. இருவரும் அக்கறைப்பட்டார்கள். மறுபடியும் யோர்தான் ஒன்றாய் சேர்ந்து விட்டது. ஆனால் ஒரு காரியம் நடந்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு போய்விட்டார். மேலே இருந்த ஒரு சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் அதே யோர்தான் நதிக்கு முன்பதாய் நின்று கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை அடித்த போது மறுபடியும் வழி உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஒரு நாள் பயப்பட வேண்டாம். மோசேயுடைய கோலானது வாக்குத்தத்தத்தின் கோலாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, அது தேவனுடைய கோல் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மோசே தன் கோலை தேவ சமூகத்தில் போட்டால் அதை எடுத்த போது அற்புதங்களை செய்கிற கோலாய் மாறினது போல இன்றைக்கும் தேவனுடைய கோல் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது ஐயா. அது சாதாரணமானதல்ல. அது வல்லமை நிறைந்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்த கோல். அந்த கோலை பயன்படுத்துவோமானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழி உண்டாகும் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. இனி 3வது ஒரு காற்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இந்த காற்று உன்னதத்திலே இருந்து வந்த காற்று, மேலே இருந்து வந்த காற்று. இது என்ன செய்தது? அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திற்று என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதற்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள், இருங்கள் என்றார். நீங்களோ பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டு நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதலாவது என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். 2வது சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். மேலே இருந்து இறங்கி வந்த காற்று கோழைகளாய் மறுதளிக்கிறவர்களாய் புறமுதுகு காட்டி ஓடுகிறவர்களாய் காணப்பட்ட இவர்கள் எல்லாரையும் தைரியம் உள்ளவர்களாய் மாற்றிற்று. அருமையானவர்களே, மற்றவர்கள் எல்லாரும் பார்த்தபோது இவர்கள் கலிலேயராகிய புருஷர் என்று சொன்னார்கள். ஆனால்
அவர்கள் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணின போது பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டார். அன்றைக்கு அவன் மறுதலிக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஆணியடித்து கொலை செய்த அந்த இயேசுவை பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சி. எவ்வளவு ஆணித்தரமாய் பேசுகிறார். எதினாலே வந்தது? கர்த்தருடைய ஆவியானவராலே. அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது எதையும் எதிர்த்து நிற்க நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டாயிருக்கும். உங்களை நீதிமன்றங்களுக்கு முன்பதாய் நிறுத்தும் போது என்ன பேசுவோம் என்னத்தை சொல்வோம் என்று என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அந்நேரத்திலே பேச வேண்டியது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆவியானவர் அருளை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த காலையில் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். 4வது ஒரு காற்றை குறித்து சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே எங்கே போனான்? பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, சுழல் காற்றின் மற்றொரு தன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் சுழல் காற்று என்ன செய்யும்? அழிவை கொண்டு வரும். நல்ல கவனிங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, பலத்த சுழல் காற்று படகின் மேல் மோதி அது என்ன செய்யத்தக்கதாய்? நிரம்பத்தக்கதாய். எது நிரம்பும்? சுழல் காற்று அடித்தால் தண்ணீர். நீங்க சுழல் காற்றை இன்னைக்கு ஆயில பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற குப்பையெல்லாம் என்ன செய்யும்? மேலே தூக்கிட்டு போகும். அதே போல சமுத்திரத்தில் சுழல் காற்று அடித்த போது அங்கே சமுத்திரத்தின் ஜலமெல்லாம் எதற்குள்ளே வந்தது? நிரம்பத்தக்கதாய் அங்கே காற்று வீசிற்று. ஆனால் இங்கே வீசின சுழல் காற்றோ எலியாவை நேராய் பரலோகத்திற்கு கொண்டு போயிற்று. யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சுழல் காற்று பரலோகத்தில் சேர்க்கத்தக்கதாய் போதுமானது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் சுழல் காற்று எதையும் மேலே தான் கொண்டு போகும், எந்த பொருளையும் கீழே விடாது. ஆனால் நடந்தது என்ன? எலியா மேலே போகிறார். சுழல் காற்றிலே எலியாவின் சால்வை என்ன செய்தது? காற்றில் துணி பறக்க தான் பார்த்துருப்போம். துணி காய வச்சா உடனே என்ன செய்கிறோம்? கிளிப்பை போடுறோம். ஏன்? காற்றடிச்சுன்னா பறந்து போயிடும். அருமையானே, ஆனால் சுழல் காற்று மேலே போக எலியாவை கொண்டு போக எலியாவின் சால்வை மட்டும் எங்கே வந்தது? எலிசாவின் மேல் வந்து விழுந்தது. அசாத்தியங்களை சாத்தியமாக்குற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எது கூடாது என்று எண்ணுகிறோமோ அது அவராலே செய்ய முடியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த நம்முடைய கர்த்தர் அவர்களை சோதிப்பதற்காகத்தான் அவர்களை பார்த்து கேட்டார், இவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? ஆகாரம் கொடுங்கள் என்று. வசனம் சொல்கிறது, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தாம் செய்ய போகிறதை அவர் என்ன செய்து அறிந்திருந்து. இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். 6வது வசனமா? வாசிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். போதுங்க. என்னத்தை அறிந்திருந்தார்? எதை செய்ய போகிறாரோ அதை அறிந்திருந்தார். இந்த அற்புதம் இன்றைக்கு உரிய அற்புதம்.
இந்த அற்புதம் இந்த ஜனத்தின் மத்தியில் என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது என்பதை அவர் அறிந்திருந்து, தாம் அவர்களை போஷிப்பேர் என்பதை அறிந்திருந்து கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்களே இவர்களுக்கு என்ன செய்யுங்கள், போஜனம் கொடுங்க. இவங்க சொல்லுவாங்க, எப்படியா, பக்கத்தில் ஒரு பேக்கரியும் இல்லை, பேக்கரி இல்லாத இடத்துல எங்கே போய் ரொட்டியை வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு எங்கே வாங்கிறது, இது வனாந்திரமான இடம். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறோம். என்னவென்று சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறோம். இது வனாந்திரமாக இருக்கிறதே, எப்படி கிடைக்கும்? ஆனால் எலியாவை குறித்து நாம் வசனத்தில் பார்ப்போமானால், எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், கேரி ஆற்றிலே போய் என்ன செய், குளித்து கொண்டிருக்கு. எலியா கேட்டானா, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டானா? ஒன்றுமே கேட்கல. எலியா எழுந்து புறப்பட்டு கேரி ஆற்றிலே போய் என்ன செய்தான், தன்னை ஒளித்து கொண்டான். கர்த்தர் அவனிடத்தில் சொன்னார், காலையிலும் மாலையிலும் காகங்கள் உன்னை எனக்கு என்ன செய்யும், போஷிக்கும். தேவன் எதை கொண்டு போஷிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசம் தேவை. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வயது முதிர்ந்த தாய், அவருடைய பேரன் 2 பேரும் மிகுந்த கஷ்டம்தான், அவங்க பென்ஷன் வாங்கி பிழைக்கிறவர்கள். ஒரு நாள் அவர்களுக்கு பணம் செலவழிந்து போயிற்று, ஆகாரம் இல்லை. ஆனால் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஆராதனைக்கு கடந்து போய் அங்கே சிறு பிள்ளைகளுடைய பாடசாலையில் இந்த பையன் போய் அன்றைக்கு கற்றுக் கொடுத்த வேத பாடத்தை கேட்டு வந்தார். தேவனால் நமக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி காத்திருந்தான். அதை நன்றாய் கேட்டு வீட்டுக்கு வந்தான். பாட்டி சொன்னார்கள், இன்றைக்கி சாப்பிட ஆகாரம் இல்லை, சாயங்காலம் ஆயிற்று, ஒரு வழியும் இல்லை. ஆனால் இரவு நேரமாயிற்று. பாட்டி கதவையெல்லாம் மூடி, நாம் ஜெபம் பண்ணி படுத்துக்கொள்வோம், இன்றைக்கு இரவு பட்டினியாய் படுத்துக்கொள்வோம் என்று சொன்னார். ஆனால் சின்ன பையன் சொன்னான், இல்லை, கதவுகளை திறந்து வைப்போம். கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்க எப்படிப்பட்டவர், வல்லவர். திறந்து வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 11 மணி. ஒரு வாகனம் வந்து அவர்கள் வீட்டிற்கு முன்பதாய் நின்றது. அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரமும் அதிலிருந்து இறக்கி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஏன் இதை சொல்கிறேன், அந்த சின்ன பையன் கேட்ட கதை என்ன தெரியுமா? கர்த்தர் காகத்தை கொண்டு என்ன செய்தவர், போஷித்த, எலியாவை போஷித்தவர். அருமையானே, காகம் வந்தா வீடு பூட்டி இருந்துச்சுன்னா அது அப்படியே போயிடல, அதனால் திறந்து வைப்போம் என்று அவன் தன் பாட்டி இடத்துல சொன்னான். கர்த்தர் காகையும், நிஜமான காகத்தை அல்ல, மனுஷனை கொண்டு அவர்கள் என்ன செய்தார், போஷித்தார். நம்முடைய ஜீவிதத்தில் நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தருடைய அற்புதத்தை காண முடியும். நான் முதலாவது வசனத்தை வாசித்தேனே, ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? 1 பேதுரு 1:21 வசனத்தில், உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கட்டும் ஐயா, வேறு யார் மேல வைக்க வேண்டாம். ஒருவேளை இந்த கோடை விடுமுறை நாட்கள் முடிந்து அடுத்தது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், கல்லூரியிலே சேர்க்கப்பட வேண்டும். இப்பொழுதே இருதயத்தின் ஆழத்தில் பயம் கவ்வி கொண்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலங்களிலே செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறார். அவரால் எல்லாம் கூடும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, எதிர்காற்று முன்னேற விடாதபடிக்கு சீஷர்களை தடை செய்தது. இயேசுவோ 4ஆம் ஜாமத்தில் தம்முடைய பிள்ளைகள் தண்டு வலிக்கிறதில் வருத்தமடைகிறதை கண்டு அவரிடத்தில் வந்தான். கடலின் மேல் நடந்து வந்தார். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளிலே நீங்கள் வருத்தப்படுகிறதை கர்த்தர் காண்கிறவர்.
உங்களுடைய வருத்தம் எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுடைய வேலையில முன்னேற முடியாதபடிக்கு, தொழிலை விருத்தி அடைய பண்ணக்கூடாதபடிக்கு, வியாபாரத்தில் அதிகமான வருமானம் வரக்கூடாதபடிக்கு எதிர்காற்று உங்களுக்கு விரோதமாய் வந்து நீங்கள் தண்டு வலிக்கிறதிலே, அது வியாபாரம் செய்கிறதிலே வருத்தம் அடைகிறதை கர்த்தர் காண்கிறார். ஐயா, பிள்ளைகள் படிக்க சரியாய் அவளுக்கு ஞானம் இல்லை, சரியாய் படிக்க முடியல, குறைந்த மதிப்பெண்களே எடுக்கிறாள் என்று வருத்தப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்க எதற்காக வருத்தப்படுகிறீர்களோ அந்த வருத்தத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐயா, வாழ்க்கையில முன்னேற முடியவில்லையா, கர்த்தரிடத்தில் உங்களுடைய பாரத்தை வைங்க. அவர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்களை புகழ்ச்சியாக்குவரேக்கும் நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னாரே. நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மையாக்குவேன், மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னாரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஐயா, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு அச்சரமாயிலும் அது தவறி போகுவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவர். இந்த காலைவேளையில் உரிமை பாராட்டி, ஆண்டவரே வாக்கு தத்தம் எனக்குரியதாயிருக்கிறது, அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்வோம். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வீசின போது அவனுக்கு ஆகாரம் கிடைத்தது. கர்த்தரிடத்திலிருந்து காற்று வீசின போது அவர்களுக்கு வழி உண்டாயிற்று. கர்த்தரிடத்திலிருந்து காற்று வீசின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பலனடைந்தார்கள், சாட்சியாய் மாறினார்கள். கர்த்தரிடத்திலிருந்து வந்த சுழல் காற்று எலியாவை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு காற்று சீக்கிரமாய் வீசும். அந்த காற்று பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் நித்தியத்தில் நம்மை சேர்க்கும். அந்த நாளுக்காய் ஆயத்தமாய் காணப்படுவோம். எதிர்காற்றை குறித்து பயப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு உங்களுடைய வருத்தத்தை அறிந்து உங்களை தேடி வந்து உங்களுடைய படவிலே ஏறினால் போதும். ஐயா, உடனே அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் கரையை வந்து அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டது. கரையை சேர்க்க வல்லவர் ஒருவர் தாயா. நீங்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் செய்ய வல்லவர். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. கர்த்தாவே, எதிர்காற்று வீசின போது நம்முடைய பிள்ளைகள் தண்டு வலிக்கிறதுல வருத்தம் அடைகிறதை கண்டு நீர் அவர்களை தேடி வந்து படவிலே ஏறி அவர்களை கொண்டு போய் கரையிலே பத்திரமாய் சேர்த்தவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் எங்களை பத்திரமாய் வழிநடத்துகிற கர்த்தர், கண்மணியை போல் எங்களை காக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் நாடின துறைமுகத்திற்கு எங்களை கொண்டு வந்து பத்திரமாய் சேர்க்கிறவர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் உம்முடைய விண்ணக காற்று வீசட்ட ஆண்டவரே. அது எங்களுக்கு ஆகாரம் கொடுக்குமே, அது எங்களுக்கு வழியை உண்டு பண்ணி தருமே, அது எங்களை பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துமே, அது எங்களை உம்முடைய நித்திய ராட்சியத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்குமே. உம்முடைய காற்றை வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் பிசாசு அனுப்புகிற எந்த காற்றும் எங்களை அணுகாதபடி தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வதாக. இந்த வாரம் முழுவதும் கண்மணியை போல தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் காத்துக்கொள்ளும். நம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்திருக்கட்டும். இரத்த கோட்டிக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.